has told its continuation. இது ரோரிச்சோட மெமோரியல் ஹவுஸா. இங்கே டு நாட் ஷவுட், ஜம்ப், ரன் அப்படி பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 300 ரூபாய் ஃபைன் அப்படின்னு போட்டிருக்கான். ஸோ வந்திருக்கேன் நான் இங்கே மெமோரியல் ஹவுஸ். இங்கே ஃபுல்லாக வுட்டு தான், சைடில் ரூம்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு ரோரிச் அவரோட அந்த வாழ்க்கை வரலாறுன்னு போட்டிருக்கானுங்க. 1874 பிறந்திருக்கார் போல. பிறந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1947 வரைக்கும் இருந்திருக்காரு. ஸோ கீழே ஒரு 72 வருஷம் வாழ்ந்திருக்காப்புல மனுஷன். ஹீஸ் எனக்கு நல்ல ஆர்டிஸ்ட் அண்ட் ஃபிலாந்த்ரஃபி அண்ட் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் போல் அவருக்கு. இவங்க வந்துட்டு ஹெலனா ரோரிச். ஸோ இவங்க வந்துட்டு ரோரிச்சோட ஒய்ஃப். ஸோ இது வந்துட்டு இங்கேருந்து get a great view of the down. அங்கே பீஸ் நதி நடுவில் ஓடிட்டு இருக்கு. I'm not sure if this is actually being captured here. மெமோரியல் ஹவுஸ்லேருந்து இதுதான் அந்த மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா இதான் உங்களுக்கு கிடைக்கிற வியூ. ஆக்சுவலாக ஃபுல் மணாலி ஆக்சுவலாக உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். அண்ட் நடுவில் பீஸ் நதியோட பாதையும் வந்துட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபோட்டோ அது தட் இஸ் கேமராங்கிறனால உங்களுக்கு இங்கே ஆக்சுவலாக விசிபிளாக இல்லை. பட் டு பி ஆனஸ்ட் செம்ம சைட் இங்கேருந்து. நாட் மெனி பீப்புள் ஆர் கம்மிங் ஹியர். பட் நீங்கள் வந்தீங்கன்னா நக்கர் மஸ்ட் விசிட்டுங்க. ஏன்னா இங்கே மணாலி வந்துட்டு நான் எல்லோரும் இந்த மணாலி மெயினோட போயிடுவாங்க. நக்கர் நிறைய பேர் வரதில்லை. நான் தங்கின ரெசார்ட்காரர் தான் வந்துட்டு ஹீ டோல்ட் நக்கர் விசிட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும்ட்டு. அண்ட் ஹியர் ஐ எம் ஹாப்பி தட் ஐ விசிட் திஸ் பிளேஸ். ஸோ இப்போ வந்துட்டு கீழே போகணுமா இந்த சைடில் என்னென்னா 2 இடம் இருக்கான். ஒன்று ஆர்ட் கேலரி மியூசியமாக சொல்லியிருக்காங்க, அது ஃபஸ்ட்டு வந்துடுமா. 2வது வந்துட்டு ரோரிக்கோட சமாதியா. ஸோ கீழே போகிற மாதிரி இருக்கு. படி ரொம்ப மார்க்கமாக இருக்கு, கல் வேற. ஸோ நான் ஏன் அப்படி போய் இப்படி போயிடலாமே. ஸோ திஸ் இஸ் தி ஸ்டேர்ஸ். ஸோ அங்கேருந்தே நீங்கள் கீழே இந்த சைடுக்கு இப்படி இறங்கி வந்தீங்கன்னா halfway through you come across a memorial. Svetozslav Rorik and Devika Rani Memorial ட்டு. ஸோ இங்கே இருக்க அவங்களோட சிலை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி ஹீஸ் அந்த ரோரிக் இவர் தான் நினைக்கிறேன். இவங்க தான் தேவிகா ராணின்னு நினைக்கிறேன். சாரி கிளாட் கரெக்ட். இவங்க வந்துட்டு தேவிகா ராணி ரோரிக். ஸோ அந்த ஸ்வெட்டோஸ்லவ் அவரோட வந்துட்டு ஒய்ஃப் போல். ஸோ அவங்களுக்கான ஒரு மெமோரியல் வந்துட்டு இங்கே இருக்குது. கீழே வந்துட்டு ரோரிக் இது கீழே போனீங்கன்னா ரோரிக்கோட சமாதி ஏரியா அது. ஸோ திஸ் is the memorial art gallery that you have over here. ஸோ டிக்கெட் கவுண்டர் வழியாக இங்கே கீழே இருந்து வெளில வந்துட்டு
இப்போ இங்கே போயிட்டுருக்கேன். ஸோ இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லைப்ரரி மாதிரி இருக்கான். முடிச்சுட்டு கீழே சாவினியர் ஷாப் ஒன்று இருக்குது, அங்கே போயிட்டு கடைசியாக ஜாயின் ஆகிடும். ஸோ இங்கே நகர் ஆர்ட் கேலரி ஒன்று இருக்குன்றாங்க. பட் இது என்னன்னு தெரியல எனக்கு. அண்ட் இங்கே ரைட்டில் வந்துட்டு ஃபோக் அண்ட் ஆர்ட்ஸ் மியூசியம். மேலே வந்துட்டு ஒரு 100 மீட்டர் போகணுமா. இந்த ரோட்டில் ஃபர்தராக 1.5 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா கிராஃப்ட் ஹேண்ட்லூம் வில்லேஜ் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே நான் வந்துட்டு ஒரு 100 மீட்டர்ஸ் போயிட்டு ஆர்ட் மியூசியம் உருஸ்வதி. இதுவுமே நீங்கள் கீழே வாங்குகிற டிக்கெட்டில் இன்க்ளூடடு. இது வந்துட்டு குல்லூர் ராஜாஸ் மெமோரியல் ஸ்டோனா. இங்கே இது வந்துட்டு அங்கே சென்ட்ரலில் இருக்கிற ஒரு போடியம் மாதிரி பர்ஃபார்மன்ஸ்க்கு. இது வந்துட்டு குல்லூர் ராஜா மெமோரியல் ஸ்டோன்னு போட்டிருக்காங்க. மேலே வந்துட்டு ஒரு அம்பாலோட சரஸ்வதியோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே ஃபர்தர் மேலே இங்கே ஏறி போகணும் நான். ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த ஸ்பாட் இங்கே மேலே ஏறிக்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கங்கே பெஞ்ச் மாதிரி போட்டிருக்காங்க. வேறெவர் யூ வாண்ட் டு சிட் டவுன் அண்ட் டேக் சம் ரெஸ்ட். மேலே வரைக்கும் போகலான்னு பார்த்தேங்க. ஒரு 100 மீட்டர் தான் ஏறி இருப்பேன். மூச்சு வாங்கிருச்சு. ரொம்ப ஸ்டீப்பாக போகுது. படி ரொம்ப ஹைட்டு கிடையாது, பட் ரொம்ப ஸ்டீப்பு. நல்ல இடம், பட் வெரி ஸ்டீப். ஸோ இதோட என்ன பண்ணலான்னா கீழே போயிட்டு சாவினியர் ஷாப்னு இருக்குது. ஸோ சாவினியர் ஷாப்பில் போயிட்டு பார்த்துட்டு அங்கேருந்து நேராக ஹடிம்பா. ஆப்போசிட்டில் ஏதோ ஒரு கிளப் ஹவுஸ் மாதிரி இருக்குன்னு எனக்கு அது என்னன்னு தெரியல. ஸோ அது ஒன்று போய் பார்த்துட்டு கிளப் ஹவுஸ் என்னென்னு பார்த்துட்டு இஃப் இட் இஸ் ஒர்த் இட் அதை கவர் பண்ணுவேன். அதை முடிச்சுட்டு மால் ரோடு வழியாகவே வனவிஹாரும் டிபெட்டியன் மொனாஸ்ட்ரி முடிச்சுட்டு ஈவினிங் ஐ வில் பி கோயிங் பேக் ஹோம். ஸோ என்னடா முடிக்க போகிறேன்னு கேட்குறீங்களா? இல்லை, முடிக்கலை, இது போகலை. ஸோ இட்ஸ் வெரி ஸ்டீப்னு சொல்ல தான் இந்த வீடியோ. ஸோ த ரெஸ்ட் ஆஃப் இட் நான் வந்துட்டு இஃப் த சாவினியர் ஷாப் இஸ் குட் நான் அங்கே கவர் பண்ணுவேன். இல்லாட்டி ஹடிமாலேருந்து நான் கவர் பண்ண ஆரம்பிப்பேன் திரும்ப. கண்டினியூ பண்ணலாம் தாங்க நினச்சேன். பட் ஒன்று செகண்ட் தாட், இதுவே எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 15 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம். ஹடிம்பா கிளப் ஹவுஸு அதெல்லாம் இருக்குது. ஸோ மால் ரோடு ஒன்று இருக்குது. அண்ட் அங்கே வனவிஹாரும் டிபெட்டியன் மொனாஸ்ட்ரி வேறு இருக்குது. ஸோ ஐம் ஜஸ்ட் திங்கிங் ஆஃப் ஃபினிஷிங் திஸ் எபிசோட் ஹியர் அட் த 9th or 10th minute. ரெஸ்ட் ஆஃப் இட் நாங்கள் வந்துட்டு ஐ ஜஸ்ட் தாட் ஐ வில் கண்டினியூ ஃப்ரம் ஹடிம்பா. ஸ்பாட்ஸ் எக்கச்சக்கம்னு இல்லை, பட் நான் போன இடம் வந்துட்டு எக்ஸ்டென்சிவாக பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி சிங்கிள் டே வித்தின் ஒரு 3 hours எனக்கு 2 எபிசோடாக ஸ்ப்ளிட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடே வந்துட்டு உங்களுக்கு ஹடிம்பாலேருந்து தான் இருக்கும். ஹடிம்பா ஆப்போசிட்லேயே ஏதோ கிளப் ஹவுஸ் இருக்குன்றாங்க. அது என்ன இருக்குதுன்னு தெரியல. ஐ ஹாவ் டு கோ தேர் அண்ட் சி. அதுக்கப்புறம் மால் ரோட், வனவிஹார் அண்ட் டிபெட்டியன் மொனாஸ்ட்ரி வந்துட்டு ஒரு எபிசோடாக வரும். தட் இஸ் ஹடிம்பாவில் ஆரம்பித்து மொனாஸ்ட்ரி வரைக்கும். So hope you enjoyed this episode of Vicky's vlog.